மற்றவங்க உங்களை என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது அவங்களோட கண்ணோட்டம். அது உங்களோட அடையாளம் கிடையாது. ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் கூட நீங்கள் தனியாக உணர்ந்தீங்க அப்படின்னா அது கூட மனுஷ இயல்பு தான். சில நேரத்தில் நம்மளோட நிழல் கூட நம்மளை விட்டு விலகுற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஆனால் அந்த தருணத்தில் தான் உங்களோட உள் வலிமையை நீங்கள் கண்டறிய முடியும். இந்த உலகத்தில் நிரந்தரம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது மாற்றம் மட்டும்தான். உறவுகளும் மாறும், சூழ்நிலைகளும் மாறும், மனுஷங்களோட குணமும் மாறும். இதை புரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு மாற்றமாக இருந்தாலும் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. உங்கள் மனசு ஒரு தோட்டம் மாதிரி தான். நம்ம எதை பயிரிடுறோமோ அதுதான் முளைக்கும். நீங்கள் எதிர்மறையான எண்ணங்களுக்கு வழி கொடுத்தா அது வளரும். இதுவே பார்த்திங்கன்னா நேர்மறையான எண்ணங்களுக்கு நீங்கள் வழி கொடுக்கும்போது அது வளரும். ஒரு சிற்பி எப்படி ஒரு கல்லிருந்து அழகான சிலையை செதுக்குறானோ அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும். ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு வழியும், ஒவ்வொரு அனுபவமும் உங்களை செதுக்கிற கருவிகள். கடைசியில் நீங்கள் அழகான வலிமையான ஒரு மனுஷனாக உருவெடுப்பீங்க. வாழ்க்கை அப்படின்றது ஒரு சாகச பயணம்தான். சில நேரத்தில் ரொம்ப லேசான பாதையில் நம்ம செல்கிற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் கரடு முரடான மலைகளை கூட நம்ம கடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இந்த பயணத்தில் நீங்கள் தனியாக இல்லை. உங்களோட மனசில் மிகப்பெரிய சக்தி புதைஞ்சு கிடக்கு. உங்கள் மனசில் ஒரு தயக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது கூட இயல்பான ஒரு விஷயந்தான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா சில டயத்தில் திசை தெரியாத கப்பலில் பயணிக்கிற மாதிரி உணரலாம். ஆனால் அந்த தருணத்தில் தான் நீங்கள் உங்கள் சொந்த நட்சத்திரமாக ஒளிரணும். மற்றவங்களோட எதிர்பார்ப்புகளுக்காகவோ இந்த சமூகம் வகுத்துள்ள வரையறைகளுக்காகவோ உங்களை மாற்றிக்க ஒருபோதும் நினைக்காதீங்க. நீங்கள் கண்டிப்பாக தனித்துவமானவங்க தான். உங்களோட பலம், குறைபாடுகள், உங்களோட கனவுகள், உங்களின் பயணங்கள் அண்ட் உங்களோட பயங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஆக்கிக்கிட்டது தான். இதை ஏற்றுக்கிட்டு உங்களை நீங்களே நேசிங்க. ஒரு ஆலமரம் தன்னோட சின்ன விதையிலிருந்து பிரம்மாண்டமாக வளர்ந்து எப்படி நிற்குதோ அதே மாதிரி தான் நீங்களும். ஒவ்வொரு சின்ன சின்ன முன்னேற்றமும், ஒவ்வொரு புதிய முயற்சியும், ஒவ்வொரு தோல்வியும் கூட உங்களை மிகச்சிறந்த மனுஷனாக மாற்றும். தோல்வி எப்போவுமே முடிவு கிடையாது, புதிய தொடக்கங்களுக்கான படிகள் தான் அது. இன்னும் ஒரு தடவை முயற்சி செய் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே தைரியம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். வாழ்க்கையில் சில உறவுகள் இல்லை ஒரு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு வழியை தரலாம். ஏன் எனக்கு இப்படி நடக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒவ்வொரு துயரமும் உங்களுக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க தான் வருது அப்படின்றத உணர்ந்துக்கோங்க. அந்த பாடத்தை கற்றுக்கிட்டு வலியை எல்லாம் ஆற்றிக்கிட்டு முன்னாடியை விட வலிமையாக எழுந்துறீங்க. வடுக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உயிர் பொழைச்சிருக்கிறதோட அடையாளங்கள் தான். அது எல்லாமே உங்கள் வலிமையோட சான்றுகள் தான். பயம் அப்படின்றது ஒரு மாயை. எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ அப்படின்ற கற்பனையில இருந்து உருவான ஒரு விஷயம்தான் அது. ஸோ நிகழ்காலத்தில் வாழுங்க. உங்களால் முடிஞ்ச சிறந்த விஷயங்களை செய்யுங்க. விளைவுகளை பற்றி கவலைப்படுறதை விட உங்களோட முயற்சிகளில் முழு கவனத்தை செலுத்துங்க. உங்கள் இலக்குகளை நோக்கி பயணிக்கிற போது டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஆனால் ஒருபோதும் அதை கொடுக்காதீங்க யாருக்காகவும். மிகப்பெரிய தூரத்தை நம்மளால் ஃபாஸ்ட்டாக போய் சேர முடியாட்டியும் நம்ம கொஞ்சம் நின்று போகிறதுக்கு பதிலாக மெதுவாகவே நடந்து போனோம் அப்படின்னா அதுதான் பெஸ்ட்டு. அதே மாதிரி நம்பிக்கை எப்போதுமே பார்த்தீங்கன்னா கைவிடாதீங்க. உங்கள் உள் மனசை நீங்கள் நம்பினாலே பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக சரியான பாதையை மட்டும்தான் உங்களுக்கு காட்டும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அணையாத தீபம் அப்படின்றது இருக்குது. சில நேரத்தில் அதோட வெளிச்சம் நம்மளுக்கு மங்கலாக கூட தெரியலாம். சில சமயத்தில் அந்த வெளிச்சம் நம்ம கண்களை கூசுகிற மாதிரி ரொம்ப பிரகாசமாக கூட இருக்கலாம். ஆனால் அது ஒருபோதும் அணையாது அப்படின்றத மட்டும் நீங்கள் முழுசாக நம்பணும். வாழ்க்கை அப்படின்றது நம்ம விரும்பின மாதிரியே எப்போதும் இருக்காது. சில நேரத்தில் நம்ம எதிர்பார்க்காத திருப்பங்கள் கூட கண்டிப்பாக நிகழும். ஒரு புதிய பாதை கூட நம்மளுக்கு தோன்றலாம். இல்லைனா நம்ம போய்கிட்டு இருந்த பாதை கூட தடைபடலாம். இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம எந்த விஷயத்த தவற விட்டோம் அப்படின்றத யோசிச்சு வருத்தப்படாமல் என்ன இருக்குது அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்றத சிந்திச்சாலே பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஸோ கடந்த காலத்தை நினச்சி கஷ்டப்படாமல் எதிர்காலத்தை நினச்சி வருத்தப்படாமல் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்காம இருந்தாலே நம்ம வாழ்க்கை ஹாப்பியாக இருக்கும். இது மாதிரி அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மற்றவங்க